ஜெயிக்கலாமா. அப்படி ஒரு காலத்துல தோத்து இந்த சவுத் ஆப்பிரிக்கா இந்தியாவுக்கு வந்தாலே தோல்வி அடைஞ்சு போற சவுத் ஆப்பிரிக்கா 25 இயர்ஸ்க்கு அப்புறமா வந்து இந்தியால சீரீஸ் ஜெயிச்சுட்டு போயிருக்காங்க. ஷான் போல காமெண்ட்ரி பாக்ஸ்ல இருந்தாரு. டேல் ஸ்டெயின், டேய் நீ தயவுசெய்து எனக்கு இரிட்டேட் பண்ணாத, வணக்கத்தை இப்படி இப்படி எல்லாம் போட்டு அப்படியே அப்படியே இந்த ரெக்ஸோனா ஆட்ல வர மாதிரி ஆக்டிங் போட்டுன்னு இருக்க. சரி, சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிச்சதுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ், வெல் டன். பட் வந்து நீ அவ்வளோலாம் ஒன்றும் இது பண்ணாத. இந்தியா ஒன்றும் அவ்வளோ நல்ல கிரிக்கெட்லாம் விளையாடல. ரொம்ப டிசப்பாயிண்டிங்கா இருந்தது மச்சு. ஆக்சுவலி உண்மையை சொல்லணும், அதாவது எப்படின்னா, முன்னாடி எல்லாம் வந்து சொல்லுவாங்க அடிக்கடி, எப்படின்னா பால் வந்து நாங்க அப்படியே போட்டா திரும்பிடும், டேர்ன் ஆகும், இந்த விக்கெட்ல ஈஸியா ஜெயிச்சிடலாம் அப்படின்னு. அஹ், ஒன்னே ஒண்ணு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இந்த விக்கெட்ல போட்டு விக்கெட் எடுக்கணும் அப்படின்னா நீ சைமன் ஹார்மர் அளவுக்கு உழைச்சிருந்தாதான் போட்டு விக்கெட் எடுக்க முடியும். அவ்வளோ ஓவர் எஸ்எக்ஸ்ல போட்டிருக்கான். 2015ல வரும்போது சைமன் ஹார்மர் போட்டு பார்த்திருக்கேன். சேஞ்ச் ஆஃப் பேஸுங்கிறீங்க, அதுங்கிறீங்க, இதுங்கிறீங்க. உழைப்பு போட்டு அதுக்கான ஸ்கில்லை எக்ஸிபிட் பண்ணாதான் இந்த மாதிரி விக்கெட்ல இருந்து பர்ச்சேஸ் எடுக்க முடியும். பால் திரும்புறது கையில இருந்து போலர் போடுற ஸ்கில்ல இருந்து திரும்புறது ஒழிய விக்கெட்ல இருந்து திரும்புறதுன்னு சொல்லாதீங்க. அப்படி திருப்ப முடிஞ்சா எல்லாராலையும் திருப்ப முடியும். நெவர்தலஸ், வெல் டன் டு சவுத் ஆப்பிரிக்கா. வெரி 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 வெல் டன் பி டாக் அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா. எங்க இந்தியா கோட்டை விட்டாங்க? இஸ் இந்தியா ஈவன் அ குட் டெஸ்ட் டீம் அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம்? இல்ல வந்து போஸ்ட் மேட்ச் இதுல வந்துட்டு டிரான்சிஷன் பத்தி சொன்னாங்க. அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் எது நியாயமோ அது பேசணும். டிரான்சிஷன்ன்றது கோச்சிங் ஸ்டாஃப் பிளேயர்ஸு கிடையாது. ஸோ த கோச்சிங் ஸ்டாஃப் இஸ் கோயிங் த்ரூ டிரான்சிஷன் பீரியட். ஸோ அவங்க புதுசாக வந்திருக்காங்க, கற்றுக்குறாங்க. ஒரு 2-3 வருஷம் வந்து கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க எக்ஸ்பீரியன்ஸாக ஆனதுக்கு அப்புறம் ரிசல்ட்ஸ் கண்டிப்பாக வரும். ஸோ வி ஹவ் டு கோ த்ரூ திஸ் ஸ்பேஸ். வேற எதுவும் கிடையாது. ஐ எம் ஜஸ்ட் ஃபுல்லி சப்போர்ட்டிங் தட். பீடால், நான் ஆக்சுவலி உன்னோட வீடியோ பார்த்தேன். நீ உன்னோட சேனல்ல கூட போட்டிருந்த ஏதோ இன்ஸ்டாகிராம் ரீல்லாம் போயிட்டு இருக்கு. நீ டெஃபினட்டா ஐ கேன் சி தட் யூஆர் கோயிங் ஆஃப்டர் த கோச் அண்ட் நிறைய பேருக்கு அது ஒரு ஃபேவரட் டாபிக் ஆயிருக்கு. நான் ஒன்னே ஒன்று மட்டும் விஷயம் நான் முடிச்சிடுறேன் பீடால். நீ பேசின நான் உங்ககிட்ட இஸ் திஸ் இந்தியன் டீம் ஈவன் அ குட் டெஸ்ட் டீம்னு கேட்டேன். இங்கிலாந்துல ஆக்சுவலி ரொம்ப சர்ப்ரைஸ் பண்ணாங்க. சூப்பர் கிரிக்கெட் ஆடி 2-all வந்து இந்த இந்தியன் டீமுக்கு ஒரு பெரிய மேசிவ் ரிசல்ட்டா நான் பாக்குறேன். இங்கிலாந்து அப்பனா எவ்வளவு மட்டமா ஆடி, என்னத்துக்கு நீ இப்ப சிரிக்கிற? எதுக்கு இப்ப நீ சிரிக்கிற? இங்கிலாந்துல 2-all பண்ணது ஒரு பெரிய எஃபர்ட். அவன் எங்க போனாலும் 30 ஓவர் மேல ஆட மாட்டேன்றான். அவன்கிட்ட போயிட்டு டிராப் பண்ணிட்டு வந்துட்டு இங்கிலாந்து டிராப் பண்ணது ஒரு அச்சீவ்மெண்ட்ன்றீங்களே. மனசாட்சியை வித்துட்டு பேசுறீங்களா, அடகு வச்சுட்டு பேசுறீங்களா தம்பி? சரிடா, கரெக்டா நான் சொல்ல பேசுங்க. நான் சொல்ல வர பாயிண்ட முடிச்சிடுறேன். அதுக்கப்புறமா நீ ஆன்சர் பண்ண. அவன் போய் 30 ஓவர், அவன் பேஸ் பாலா நம்ம வச்சு கிழிக்காத நாளே கிடையாது. அதெல்லாம் வந்து சந்தேகமே கிடையாது. அதுல வந்து என்னன்னா, ரெண்டு ரெண்டு சைடு, அதாவது அல்ஜிபிரா சொல்லுவாங்கல்ல, மைனஸும் மைனஸும் பிளஸ்ங்கிற மாதிரி, நம்ம அந்த மாதிரிலாம் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ண வேணாம். அவன் பேஷர்ஸ் தோத்துருக்கான். ரெண்டாவது அதான் 4 பேர் 145 போடுவோம் அப்படின்னு சொல்லி கூட்டு போய் ரெண்டாவது இன்னிங்ஸ்ல டிராவிஸ் ஹெட் ஒரு எக்கி எக்கி அமைச்சிருக்கான். நம்ம அதை பத்தி அப்புறமா தனியா பேசலாம், அது வேற டாபிக். நான் எதுக்கு வந்து கோச்சை பத்தி கோ ஆஃப்டர் பண்றதை நான் வந்து கொஞ்சம் தவிர்ப்பேன் அப்படின்னு நான் சொல்றேன். எனக்கு வந்து அவர் ஒன்றும் மாமனோ மச்சானோ கிடையாது, ரிலேட்டிவ் கிடையாது. பட் ஏன் தவிர்ப்பேன் அப்படின்னு சொல்றேன்னா, ஷுவர் அவர் சைட்ல மிஸ்டேக்ஸ் இருக்கலாம், டீமை ரொட்டேட் பண்ணியிருக்கலாம், அந்த டிசிஷன் மேக்கிங்லாம் நான் ஃபால்ட் டெஃபினட்டா இருக்குன்னு தான் சொல்றேன், இல்லைன்னு நான் சொல்லல. பட் என்னோட சைட்ல இருந்து ஒரே ஒரு டிஃபென்ஸ் தான். நான் உங்ககிட்ட கேட்கறேன், யாரெல்லாம் வந்து கோச்சோட, அதாவது நம்ம எப்பவுமே இந்தியன் கிரிக்கெட்ல வந்து ஒரு பிரைஸ்டு பொசிஷன் பீடா கோச், நல்லா கேட்டுக்கோ, நான் இதை வந்து ஒரு சீரியஸா சொல்றேன், நீ ஒன்னு போட்டுக்கோ அந்த பொசிஷன்ல. பிரைஸ்டு பொசிஷன், நிறைய பேருக்கு வந்து அந்த வேலை வேணும்னு ஆசை இருக்கு, டினை பண்ணலாம். அதுல வந்து இனி வந்து இந்தியன் கிரிக்கெட்ல நிறைய டெஃபினெட்லி லாட் மோர் மணி இஸ் ஆல்சோ இன்வால்வ். நான் உன்னை ஜெனுவினா கேட்கிறேன், உன்னோட பேட்டிங் லைனை போய் இந்த மாதிரி தான் டிஃபென்ஸ் ஆட போறாங்க அப்படின்னா நீ கோச்சா என்னையா பண்ண முடியும்? நீ சொல்லலாம் ஈஸியா போய் டிஃபென்ஸ் ஆடுன்னு. உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நீ எத்தனை பேரை போய் இப்படி டிஃபென்ஸ் ஆடுன்னு சொல்லி கொடுத்து ஆடி இருக்காங்க. நான் உனக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன், ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ். சவுத் ஆப்பிரிக்கா இந்த சீரீஸை ஏன் ஜெயிச்சாங்க, இந்தியா ஏன் சீரீஸ் ஜெயிக்கிறது கஷ்டப்படுவாங்கன்னு நான் சொல்றேன். இந்த சீரீஸ்ல எல்லா வாட்டியும் கேவலமா டிஃபென்ஸ் ஆடி அவுட் ஆயிருக்கான் ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ். லோ ஹேண்ட்ஸ், பால தேடி போய் கெந்தறான். ஆனால் 4வது இன்னிங்ஸ்ல வந்து அந்த அசிங்கமான டிஃபென்ஸ் ஆடி மொத்தம் 400 பால் ஆடி இருக்கான் அந்த டெஸ்ட் சீரீஸ்ல. அந்த மாதிரி டிஃபென்ஸ் பரவாயில்லன்னு தயாரா ஆடுறதுக்கே இந்தியன் டீம்ல ஆள் இல்லைங்கிற போது கோச்சை மட்டும் பிளேம் பண்ணி என்ன ஒரு நியாயம் இருக்கு? தயவுசெய்து ஜெனுவினா கேட்கிறேன். ஐ நோ யூ வில் கோ ஆஃப் ஆன் யுவர் ஓன் பாத், பட் ஜெனுவினா கிரிக்கெட், இந்த கிரிக்கெட்டிங் ஆன்சர் கிரிக்கெட்டா கொடு ப்ளீஸ். நீங்க சொன்ன அதே தான் நான் சொல்றேன். அவர் என்ன எனக்கு மாமனா மச்சானா? அவர் வந்து ஹர்ஷித் ராணாவை எடுத்து ஹர்ஷித் ராணா பர்ஃபார்ம் பண்ண போது அது ரைட் டெசிஷன், அவரை சப்போர்ட் பண்ணது நான் தான். இந்தியா T20 சீரீஸ் ஆஸ்திரேலியாவில் ஜெயிச்ச போது அது அச்சீவ்மெண்ட்னு சப்போர்ட் பண்ணதும் நான் தான். எனக்கு எப்படின்னா, இங்கே ஒரு கண் இருக்கு, அதுக்கு பேர் நெட்ரிக் கண். அது திறந்தா குற்றம் எங்க அப்படின்னு பார்த்தால் குற்றம் குற்றமே. இப்போ நான் வந்து ஒரு கேள்வி கேட்குறேன் உங்களுக்கு. ஓகே, நான் ஒன்னே ஒன்று சொல்றேன் உங்களுக்கு. இப்போ நீங்க வந்துட்டு இந்த டீம்ல
அடுத்த டெஸ்ட் மேட்ச் சாய் சுதர்ஷன் ஆடுவாரா? உங்களால கேரண்டி கொடுக்க முடியுமா? ரொம்ப அன்லைக்லி பீடா. தெரியாது. சரி, இல்ல அன்லைக்லி, அடுத்த அன்லைக்லி. ஒருங்க. இப்ப நான் பேசணும், நீங்க சான்ஸ் கொடுத்திருக்கீங்க. நீ தானே கேள்வி கேட்ட, நீ தானே கேள்வி கேட்ட. அடுத்த டெஸ்ட் மேட்ச் நிதிஷ் ரெட்டி ஆடுவாரா? பதில் சொல்லமா நீயே சொல்லுவியா? பதில் சொல்லுங்க. அன்லைக்லி, அன்லைக்லி. தெரியாது. அடுத்த மேட்ச் வாஷிங்டன் சுந்தர் எந்த நம்பர் ஆடுவாரு? நம்பர் 7, 8 தான் ஆடுவான். நம்பர் 7 or 8. அது கூட தெரியாது. அதான் ஒரு தோராயமா அடிக்கிறீங்க 7 or 8 அப்படின்னு. ஓகே. ஜஸ்பிரீத் பும்ரா தொடர்ந்து டெஸ்ட் மேட்ச் இந்தியாவுக்கு ஆடுவாரா கன்சிடரிங் ஹிஸ் ஒர்க்லோடு? அன்லைக்லி. தெரியாது. இப்ப சுப்மான் கில் உள்ள வந்தா யார் வெளியில போவாங்க? அடுத்த டெஸ்ட் மேட்ச் துருவ் ஜுரல் ஆடுவாரா? ஆட மாட்டான். தெரியாது. தெரியாது. இப்ப தெரியுதா? I'm not going after the coach. I'm pointing. I'm not talking about the defeats. You don't have the path forward. You don't have the path forward. You don't know what future lies ahead of you. இதனால தான் நான் சொல்றேனே ஒழிய இது ரொம்ப சிம்பிள். இப்ப வந்துட்டு ஹர்ஷித் ராணா அடுத்த டெஸ்ட் மேட்ச் நம்பர் 3 ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். உங்களோட பதில் அதுக்கு? சான்ஸே இல்ல. இது வந்து அதான் வந்து கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. 4 பேர் இதை வந்து ரேலி அரவுண்ட் பண்ணி பின்னாடி வந்து சொல்லுவாங்க. தயவுசே சொல்லாது. நீ சொல்லு, ஏதாவது எதையாவது பேசுற பத்தி. ஹர்ஷித் ராணா ஆட வைப்பியா நம்பர் 3ல? என்னடா பேசுற? நான் வந்து நான் ஏன் வந்து ஹர்ஷித் ராணா ஆடக்கூடாதா? என்னடா பேசுற? ஹர்ஷித் ராணா எப்போ நம்பர் 3 ஆடுவான்? பீடா, நான் வந்து இல்ல ஜெனுவினா நான் சொல்றேன் உனக்கு. இது ஒரு எப்படிப்பட்ட ஒரு மொமெண்ட் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் டைம் இங்கிலாந்து டெஸ்ட் சீரிஸ் 2012 தோத்தா நான் விளையாடும் போது எவ்வளவு ஹர்ட் ஆச்சுன்னு எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் எனக்கே நான் பண்ணின ப்ராமிஸ் தான், இன்னொரு தடவை டெஸ்ட் சீரிஸ் தோத்தானா நான் ரிட்டையர் ஆயிடுவேன், ஆட மாட்டேன், ஆடக்கூடாதுங்கிறது எனக்கே பண்ண ஒரு சின்ன ப்ராமிஸ். அந்த பாதையில எத்தனை விஷயத்த ட்ரை பண்ணிருக்கேன், எத்தனை விஷயத்த இழந்திருக்கேன், எத்தனை விஷயத்த கெயின் பண்ணிருக்கேன் எனக்கு தெரியும். இட்ஸ் a very hurtful moment. அதே மாதிரி இந்தியாவில டெஸ்ட் தோக்குறதுங்கிறது it continues to be a very hurting point and a very big pinch point for me. நான் வந்து கோச் எல்லாம் பெருசா பிளேம் பண்ண மாட்டேன். ஏன் சொல்றேன்னா, அப்படி என்ன பிளேயர் ஆடிட்டாங்கிறதுக்காக கோச்சை நான் போய் பிளேம் பண்ணுவேன்? நீ வந்து உனக்கே தெரியும் ஒரு டெஸ்ட் மேட்ச், நீ டெஸ்ட் மேட்ச்ல சவுத் ஆப்பிரிக்கால எவ்வளவு இன்வால்வ்டா இருந்திருக்க. 3 நாள் கண்டினியூஸா போலிங் போட்டிருக்க, டயர்டா இருப்பாங்க. உன்னோட டீம் 4th டே மார்னிங் போயிட்டு சத்தமே இல்லாம கிரவுண்ட்ல மயான அமைதியில விளையாடினா உனக்கு எவ்வளோட ஹர்ட் ஆகும்? ஆகுமா ஆகாதா? நீ சொல்லு மச்சி, ஆகுமா ஆகாதாடா? என்ன சொல்லுவ? நல்ல ஒரு எனர்ஜி வச்சு ஆடுவேன்னு சொல்லுவியா இல்லையாடா? கரெக்ட். இப்ப நான் கேட்ட கேள்வி எதுவுமே உங்கள்ட்ட இருந்து பதில் வரல. நான் தான் சொல்றேனே, இட் இஸ் நாட் ஒன்லி ஆடி யார் ஆட வச்சாலும் ஆடுறதுக்கான 120 ரன் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் சேஸ் பண்ணலடா. 2வது டெஸ்ட் நீ ஃபைட்டே பண்ணல. அப்புறம் கோச்சை மட்டும் என்னடா சொல்லுவீங்க? சரி, நான் இவ்வளவு கேக்குறேன், நீ கோச்சை பத்தி கேக்குறியே. சரி, நான் அடுத்த கேள்வி கேக்குறேன். இந்த பாத்துல நான் கேட்க கூடாதுன்னு தான் வந்தேன். நீ கேட்கறதுனால நான் கேட்கறேன். ஓகே, ரிஷப் பந்த் பயங்கரமான பேட்ஸ்மேன் தான், செம டேலண்ட் தான், அவன் இப்படிதான் ஆடுவான், அவள் அப்படிதான் எவ்வளவு வருஷம் சொன்னீங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 489 ரன் இருக்கு. ஹிமாலய மலையை தாண்டி நீ போனோம். துருவ் ஜுரல் ஒரு புல் அடிச்சு அவுட் ஆயிருக்கான். நீ தான் இந்த டீமோட கேப்டன். உனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி வேணும். ஆஸ் சம்படி ஹூ இஸ் எக்ஸ்ட்ரீம்லி டேலண்டட். நீ 3 ஃபார்மேட்ஸ் கேப்டன் பண்ணணும்னு ஆசைப்படக்கூடிய ஒரு ஆளு. நீ 3 ஃபார்மேட்ஸ் கேப்டன் பண்ணலாமா? உனக்கு கேப்டன்சி பண்ணணும்னு இருக்கா? ஷுவர், உங்ககிட்ட டேலண்ட் எல்லாமே இருக்கு. பட் ஆனா மார்க்கோ யான்சனை இறங்கி ஒரே சுத்து காட் பிஹைண்ட் ஆயிட்டு போறியே, அதுக்கு என்ன அக்கௌண்டபிலிட்டி? ஒரு கோச் பேட் எடுத்துட்டு வந்து விளையாட முடியாதுல்ல? இதுக்கு நீ எனக்கு பதில் சொல்ல. இத பத்தி யாரும் பேசவே இல்லையே. அடுத்த டெஸ்ட் சீரிஸ் வீட்லயே அத உன்னால பண்ண முடியுமா? எனக்கு வேண்டியது ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க ஆஷா. திருப்பியும் கேக்குறேன், முடிக்கல, முடி கலைஞ்சிருச்சு. அக்ஷர் பட்டேல் அடுத்த டெஸ்ட் மேட்ச் ஆடுவாரா? தெரியலையே. தெரியல. இப்ப வாஷிங்டன் சுந்தர அந்த டஃப் பிட்ச்ல நம்பர் 3 ஆட வச்சீங்க. அவர் எப்படி ஆடினாரு? நல்லா ஆடினார், சூப்பரா எப்படி ஆடினார்? சூப்பரா ஆடினார். இந்த டெஸ்ட் மேட்ச் வாஷிங்டன் சுந்தர என்ன நம்பர் ஆடினாரு? நம்பர் 8. நீங்க எந்த டைரக்ஷன்ல, அதாவது அந்த வாஷிங்டன் சுந்தர நம்பர் 3 இறக்குனதுக்கு பிரைஸ் பண்ணி ட்வீட் போட்டவன் நானு. ஏன்னா சாய் சுதர்ஷன் இன்னும் வந்துட்டு அந்த இடத்தை தக்க வச்சுக்கல, இன்னும் தேடிட்டு இருக்காங்க அந்த நம்பர் 3 ஆஃப்டர் கோலி. சோல் சர்ச்சிங் இஸ் கோயிங் ஆன். வாஷிங்டன் புஜாரா, யூ மீன் ஆஃப்டர் புஜாரா?
இப்ப நம்பர் 3ல ஆள் இல்ல. இப்ப ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. சாய் சுதர்ஷன் வந்துட்டு இன்னும் எஸ்டாப்ளிஷ் பண்ணல. இப்ப நீங்க வாஷிங்டன் சுந்தர நம்பர் 3 பேட்ஸ்மேனா ப்ரமோட் பண்ணி அதுல ஒரு சக்சஸ் கிடைச்சதுன்னா he can be your செகண்ட் ஸ்பின்னர் இன் ஓவர்சீஸ். ஏன்னா அந்த காலத்துல நீங்க எல்லாம் ஆடும்போது எப்படின்னா 2 ஸ்பின்னர் வந்து ஓவர்சீஸ்ல இந்தியால இருந்து ஆடக்கூடாதுன்னு ஏதோ ஒரு ஐசிசி ரூல் வந்துச்சு. அதனால உங்களால ஆட முடியல, நிறைய மேட்ச் நீங்க வெளில இருந்தீங்க. அது ரூல் ஃபாலோ பண்ணித்தானே ஆகணும். ஸோ இப்ப நீங்க வந்து 2 ஸ்பின்னரை எப்படி நுழைக்க முடியும்னு பாக்குறீங்கன்னா அது ஒரு புத்திசாலித்தனமான மூவ் டு சென்ட் வாஷிங்டன் சுந்தர் அட் நம்பர் 3 which I duly supported in Twitter. அதனால யூ ஆர் கோயிங் ஆஃப்டர் த கோச்னு சொல்லாதீங்க. தப்பு எங்க நடக்குதோ அங்க அந்நியன் வருவான். இப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும், 489 ட்ரெயிலிங், ஓகே. நம்பர் 3ல நீங்க சாய் சுதர்ஷன் இறக்குனீங்கன்னா யுவர் நம்பர் 4 should have been வாஷிங்டன் சுந்தர். நீங்க தப்பு மேல தப்பு பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பேட்ஸ்மேன் அடிக்கல அப்படின்னா நான் என்ன பண்ண முடியும்னா, நான் ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன் உங்களை. ஓகே, சாரி நீங்க சாரி, நான் நாளைக்கு பேட்ஸ்மேன் அடிக்கலன்னு சொல்லல மச்சி. நான் கேட்ட கேள்விக்கு நீ பதில் சொல்ல. நீ கேட்ட கேள்விக்கு நான் சொல்லனா உனக்கு எப்படி கோவம் வருது? நான் கேட்ட கேள்விக்கு நீ பதில் சொன்னியா? ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் ஆடுற டிஃபென்ஸை எத்தனை பேர் ஆடுறாங்க இங்க? நீ வந்து இந்தியால தான் வாழ்ந்திருக்க, தர்மபுரியில நீயே டிஃபென்ஸ் ஆடுற ஒரு பேட்ஸ்மேன் சொல்லிருக்க. டிஃபென்ஸ் நல்லா ஆடுறாங்களா இந்தியன் டீம்? குட் டிஃபென்ஸா? ஒரே ஒரு நிமிஷம் ஆஷா, இப்ப நீங்க கரெக்டான கேள்வி கேக்குறீங்க. இப்போ என்ன நான் வந்து ஒரு ஹெட் கோச். இப்போ நான் வந்துட்டு ஐம் புட்டிங் மை செல்ஃப் அஸ் ஹெட் கோச் ஃபார் த இந்தியன் டீம் ஆஃப்டர் த லாஸ். எனக்கு வேலை கொடுத்து சம்பளம் கொடுத்து பொசிஷன் கொடுக்குறாங்கன்னா இட் இஸ் மை டியூட்டி டு கெட் த பெஸ்ட் அவுட் ஆஃப் த டீம். இஃப் ஐ கிவ் எக்ஸ்கியூசஸ், போய் தக்காளி விற்கிறவன்ட்ட கேப்பியா ஏன் தோத்தன்னு? உனக்கு எதுக்கு வேலை கொடுக்குறான்? டு கெட் த பெஸ்ட் அவுட் ஆஃப் எவ்ரி இண்டிவிஜுவல், டு கெட் த ரிசல்ட்ஸ். அதுதான் உனக்கு வேலை கொடுக்குறான். நான் என்ன பண்ண முடியும்? அவன் அடிக்கல அப்படின்னா நீ எதுக்கு இருக்க? இல்ல இல்ல, நீ நீ தப்பா, நீ இந்த டைரக்ஷனை தப்பா எடுத்துட்டு போற பீடா. தப்பா சொல்லாத. நான் என்ன சொல்றேன்னா, கேட்காதீங்கன்னு சொல்லல, கோயிங் ஆஃப்டர் தான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன்னா, அவர் ரெஸ்பான்சிபிள் இல்லைன்னு சொல்லல. அவர் ரெஸ்பான்சிபிள் இல்லைன்னு நான் சொல்லல. அவரை மட்டும் டார்கெட் பண்ணாதீங்க. நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. இந்த டீம் சுமாரான டெஸ்ட் டீமியா, படு சுமாரான டெஸ்ட் டீம். இந்த டெஸ்ட் டீமை வச்சு நீ வந்து ஒரு சில டீம்ஸ் தான் அடிக்க முடியும். ஒரு சில டீம்ஸ்க்கு அகேன்ஸ்டா நீ நிக்கவே முடியாது. நான் சொல்றேன், உனக்கும் தெரியும் நான் சொல்றதுல உண்மை இருக்குன்னு. நீ சொல்லு உண்மை இல்லைன்னு நான் சொல்றதுல. நாளைக்கு பும்ராவும் இல்ல அப்படின்னா நீ இந்த டீமை வச்சு டிராவல் பண்ணி ஜெயிப்பியா? பும்ரா இல்ல, சிராஜ் ஒரு மாதிரி வேன் ஆஃப் ஆயிடுச்சுன்னா விக்கெட் யார் எடுக்கிறதியா? உனக்கே நல்லா தெரியும் இந்தியால வந்து பேட்ஸ்மேன் கூட வந்துருவாங்க. போலர் இருக்கா கபோர்டு? நீ சொல்லு. அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வச்சு எந்த படம் எடுத்தாலும் ஹிட்டு தான். எந்த படம் வச்சாலும் ஹிட்டு தான். ஏன்னா அதுதான் சூப்பர் ஸ்டார். நீங்க வந்து ஒரு திறமையான நடிகர், சூரி மாதிரி ஒரு நடிகரை வச்சு கோல்டன் ஜூப்ளி கொடுக்கறவன் தான் டைரக்டர். புரியுதா? நீ சூப்பர் ஸ்டாரை வச்சு படத்தை எடுத்துட்டா பெரிய டைரக்டர், உலக நாயகனை வச்சுட்டு படத்தை எடுத்துட்டு மார்த்தட்டாத. நடிகர் சூரிய வந்து ரொம்ப திறமையான ஆளு, இப்போ ஒரு ஹீரோ ஸ்டேட்டஸுக்கு வந்துட்டு இருக்காரு. அவரை வச்சு நீ ஒரு சில்வர் ஜூப்ளி கொடுக்குறியா? மார்த்தட்டு. when you got the skill, when everyone is putting the money on you, அந்த டீமை ஜெயிக்க வைக்கிறது ஒரு அச்சீவ்மெண்ட்டே கிடையாது. இப்ப வந்து தூக்கினாரு பாருங்க சுக்ரி கொன்றாடு, அவர் பண்ணதான் அச்சீவ்மெண்ட். இப்பயும் சொல்றேன், ஆன் மேன் டு மேன் டீம் கண்டிஷன்ஸ். பாகிஸ்தான் வச்சு வெதுப்பமிச்சான் இவங்கள. பாகிஸ்தான் வந்து தோக்கடிச்சான் டெஸ்ட் மேட்ச். ரெண்டாவது டெஸ்ட் மேட்ச் சவுத் ஆப்பிரிக்கா வேர் ஆன் தி பிரிங்க். இருங்க முடிச்சிடுறேன். ககிசோர் ரபாதா சேவ் தெம், ஜெயிச்சாங்க. பாகிஸ்தான் ஒரு டெஸ்ட் ஜெயிக்கிறான். நீ இங்க வர, நீங்க வந்து நீ தோக்குறன்னா ஐ எம் சாரி. நான் என்ன சொல்றேன், நாட் கோயிங் அகைன்ஸ்ட் த கோச். whoever is responsible. ஒரு படத்தை எடுக்கிறான், அந்த படம் ஃபெயிலியர்னா அந்த டைரக்டர் தான் காரணம். டைரக்டர் ஹஸ் டு சே, நான் வந்து மக்கள் என்ன எதிர்பார்க்கறாங்களோ அதை நான் கொடுக்கல, பட் அடுத்த படத்துல கொடுப்பேன் அப்படின்னு சொல்லணுமே ஒழிய, என் நடிகன் சரியா நடிக்கல, என்னோட ஹீரோயின் சரியா நடிக்கல, காமெடி சீன் சரியா வரல, இந்த கதையில எங்கிட்ட பேசாத. அதெல்லாம் சொல்லவே இல்லையே. நான் உங்ககிட்ட கேட்கிற கேள்விக்கு நீ முட்டு கொடுக்கவே மாட்டேங்கிறனா, நீ ஏதோ வேற ஏதோ பதில் சொல்லிட்டு இருக்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து யாரையும் அவரு பிளேமும் பண்ணல, அந்த மாதிரிலாம் நான் சொல்லவே இல்லை. நான் இன்னொருத்தர பிளேமும் பண்ணுன்னு சொல்லவே இல்லை. நான் என்ன உங்ககிட்ட கேட்கறேன், நீ இவ்வளவு சொல்ற பாகிஸ்தானை போய் வெதுப்பிட்டு வரான் அப்படின்னு சொல்ற, பாகிஸ்தான் அடிச்சிருக்காங்கிற, அப்ப நீ இவனோட இப்படி ஹேண்ட்ஸமா தோத்துருக்கேன்னா உன் டீம்ல ஏதோ குறை தானே அர்த்தம் பீடா. நீ அவ்வளவு பெரிய டீம் இல்லைன்னு தானே அர்த்தம். நீ வந்து சொல்ற சுக்ரி கான்ட்ராக்ட் பெருசா, ஓகே ஒத்துக்கிற, சவுத் ஆப்பிரிக்கா பயங்கரமா ஆனாங்க, ஏன்னா நம்ம அவங்க கிட்ட போவே வேணாம். நீ அவங்க கிட்ட போவே வேணாம். நீ சொல்ற இங்க டீம், நீ 1000 விஷயம் சொல்லு பீடா, நான் ஒத்துக்கவே மாட்டேன்.
விக்கெட் நம்ம ஸ்பின் அகேன்ஸ்டா பேட்டிங் சரியா ஆடல. சைமன் ஹார்மர் போட்ட அளவுக்கு இன்ஃபேக்ட் நீ உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான் கேசவ மகாராஜ், பால் போய் சேர கூட இல்ல. சைமன் ஹார்மர் காட்டின எக்ஸிபிஷன் ஆஃப் ஸ்பின் போலிங் ஸ்கில் ரெண்டு சைட்லயுமே இல்ல த்ரூ த சீரீஸ். டோட்டலி அவுட் பிளேட். அப்பனா என்ன அர்த்தம்னா பாகிஸ்தான்ல போய் இவங்க ஆஸ்திரேலியா சவுத் ஆப்பிரிக்கா ஆடும்போது பாகிஸ்தான் என்ன கரெக்டா பண்ணா? ஒண்ணும் பண்ணல. கரெக்டான போலர்ஸை கரெக்டா ரொட்டேட் பண்ண, அதனால ஒரு டெஸ்ட் மேட்ச் ஜெயிச்ச. இப்பவே நான் சொல்றேன், மார்னிங் ஆஃப் த டெஸ்ட் மேட்ச் நீ ஈடன் கார்டன்ஸ் நீ வேற போலரோட பும்ராவோட ஓபன் பண்ணி தானே இந்த சீரிஸ் 1 நாள் இன்னைக்கு ஆயிருக்கும். எனிவே ஹைண்ட் சைட்ல நான் போய் அதை டிகின் பண்ண விருப்பப்படல. மை பாயிண்ட் இஸ் கரெக்டா சண்டை போட்டு, இப்பவும் சொல்றேன் நீ சொல்றது கரெக்ட். மேன் டு மேன் மேபி நீ பார்த்தனா இந்தியன் டீம்ல நிறைய சரக்கு இருக்கு. ஆனா அந்த கரெக்டான அப்ரோச் இருந்ததா, கரெக்டான ஆட்டிடியூடோட அந்த சண்டை செய்ய தயாரா இருந்தாங்களா? சண்டை செய்யணும். டெஸ்ட் மேட்ச்னா 5 நாளைக்கு நீ மென்னும், உனக்கு நல்லா தெரியும், முதுகு பின்னாடி இருக்கும், மேட்சுக்கு எங்கேயோ தள்ளி இருப்ப. ஆனா அந்த சண்டை செய்யணும். நீ என்கிட்ட என்ன சொல்லிருக்க? எங்க டீம்ல சவுத் ஆப்பிரிக்கால கிராம் ஸ்மித் கேப்டனா இருக்கும் போது சண்டை செய்வோம், விட மாட்டோம் மேட்ச். அந்த சண்டையை பார்க்கலனா அவ்வளவுதான். தட் ஃபைட் வாஸ் மிஸ்ஸிங். அதுதான் நான் சொல்ல வரேன் வழிய. நான் யாரையும், நான் திருப்பி சொல்றேன், ஒரு பிளேயரா நான் இருக்கும்போது 2012 இங்கிலாந்து சீரிஸ் தோத்தோம். யாரும் போய் கோச்சை பிளேம் பண்ணலையா? டங்கன் பச்சரை பிளேம் பண்ணல. நீ உன் மேல ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும் ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல்ங்கிறத நான் சொல்றது. எஸ் சொல்லு மச்சி. I'm taking you back to 2017-2018 series, India and South Africa, which you are part of. Okay? First test match கேப் டவுன்ல இந்தியா தோத்தாங்க 70 ரன்ல. ரெண்டாவது டெஸ்ட் மேட்ச் பிரிட்டோரியால 4 நாள் முடிஞ்சிருக்கு. விராட் கோலி அவுட்டு, மாறின ஃபார்ம்ல இருந்தார் விராட் கோலி. 279 டார்கெட்டு, 52க்கு 3 என்னவோ. அன்னைக்கு சாயந்தரம் we are talking over phone. நீங்க இன்னும் பேட்டிங் வரல, ஓகே, சான்ஸே கிடையாது நீங்க ஜெயிக்கிறதுக்கு. இந்த மாதிரி நான் சொன்னேன், ஆஷா நாளைக்கு முடிஞ்சிரும் டெஸ்ட் மேட்ச். உங்களோட ரிப்ளை என்ன? ஜெயிச்சிட்டியா மேட்ச்? நீ ஜெயிச்சிட்டியா மேட்ச்? இன்னும் 7 விக்கெட் இருக்கு, ஆணவத்தில் ஆடுற, நான் அடிச்சு காட்டுறேன், பார்க்கலாம் நீ எப்படி ஜெயிக்கிறேன்னு. நீங்க அன்பார்ச்சுனேட்லி the team failed. நாங்க பெரிய மார்ஜின்ல ஜெயிச்சோம். What was your attitude on the day? Can you remember? அதான் சொல்றேன். இல்ல அதான் are you seeing that attitude? அததான்டா நானும் கேக்குறேன். அதுதான் வருத்தமா இருக்குன்னு சொல்றேன், வேற எதுவும் நான் வருத்தமா இருக்குன்னு சொல்லவே இல்லை. ஒரு நிமிஷம் ஆஷா, அந்த ஆட்டிடியூடு, அந்த பிஹேவியரை, அந்த கல்ச்சரை யாரு டிரைவ் பண்ணணும்? It also stems from the team environment to a certain degree. நான் அதெல்லாம் டினை பண்ணல. டீம் என்வரான்மெண்ட் ஒண்ணு, அதுக்கப்புறம் உன்னோட பர்சனல் ப்ரைடுன்னு ஒண்ணு இருக்கு. அங்கேருந்து தான் லார்ஜ்லி வரும்டா. இப்போ நானும் நிறைய பிளேயர்ஸோட விளையாடிருக்கேன் பீடா, நிறைய பிளேயர்ஸோட விளையாடிருக்கேன். அண்ட் ஐ வில் புட் மை ஹேண்ட் அப். நான் யாரையும் நேம் பண்ணல. அண்டர் பிரஷர்னா கன்ஃபார்மா அடிக்க மாட்டாங்கன்னு ஒரு குரூப் இருக்கும். அண்டர் பிரஷர்னா கன்ஃபார்மா இவங்க அடிப்பாங்கன்னு ஒரு குரூப் இருக்கும். அதாவது ஒரு சில பேர் பிரஷர்னா அடிப்பாங்க, ஒரு சில பேர் பிரஷர்னா அடிக்கவே மாட்டாங்க. தட் டிபெண்ட்ஸ் ஆன் என்டையர்லி பர்சனல் கேரக்டர். நான் அதுக்குள்ள போவே மாட்டேன். டீம் நீ 1000 சொல்லலாம், நீ ஒரு கோச்சா போயிட்டு கமான் பாய்னு சொல்லலாம். அதெல்லாம் சினிமா படத்துல பாக்ஸிங் ரிங்ல வேணா நீ காட்டுறதுக்கு நல்லா அழகா இருக்கும். பட் நீ எவ்வளவு சொன்னாலும் அந்த பிளேயரோட டிக்கர்னு வாங்க, ரவி சாஸ்திரி அழகா ஒன்று சொல்லுவார், யூ ஹேவ் டு ஹேவ் த டிக்கர்னு. அந்த டிக்கர் எல்லாருக்கும் இருக்காது. நான் என்ன உங்ககிட்ட சொன்னேன், நம்ம நிறைய குரூப்ல பேசிட்டே இருந்தோம் அந்த டெஸ்ட் மேட்ச் நடக்கும்போது. நான் இந்த டெஸ்ட் மேட்சோ டெஸ்ட் சீரிஸோ தோத்ததை பத்தி கொஞ்சம் கூட வருத்தமே படல. கடைசி வரைக்கும் அந்த ஃபைட்டே இல்லாம போயிடுச்சு. உனக்கே தெரியும் இந்த பிச்சு நல்ல குவாலிட்டி டெஸ்ட் பிச்சு. இதுல இன்னைக்கு டெஃபினட்டா கடைசி செஷன் வரைக்கும் சண்டை போட்டு தோத்துருந்தா கூட நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். அது இல்லாம போயிடுச்சுங்கிற ஒரு சின்ன வருத்தம் தான் நான் திருப்பி சொல்றேன். அது எப்படின்னா பாசிங் த பக் ஆயிடும் பீடா, பாசிங் த பக் ஆயிடும். ஐ நோ த கோச், நீ சொல்றது எனக்கு புரியுது. ஒரு லீடரா ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும் நீ சொல்ற, அது எனக்கு புரியுது. பட் லார்ஜ்லி அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம்ல பேசும்போது கை தூக்கி நான் தான் காரணம்னு எல்லாராலையும் சொல்ல முடியும். அந்த மாதிரி கை தூக்கி நான் ரெஸ்பான்சிபிள்னு சொல்லும் போது தான் அந்த இம்ப்ரூவ்மெண்ட் வரும். நான் இப்பவும் சொல்றேன், இந்த டீம் எக்ஸ்பீரியன்ஸ்லயும் சரி, டெஸ்ட் கிரிக்கெட்லயும் சரி, ரொம்ப பின்னாடி தான் இருக்கு பீடா, ரொம்ப பின்னாடி இருக்கு. இந்த டீம் திருப்பி மேல போறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதுக்கு என்ன வழிங்கிறத தான் பார்க்கணும். நீ அதை அக்ரி பண்ணுவியான்னு எனக்கு தெரியும். ஆஷா, நீங்க சொல்றது கரெக்ட். தட் இஸ் வாட் ஐ எம் ட்ரைங் டு டெல் யூ. ரிஷப் பண்ட் இஸ் a fill-in captain for this test match. ஒத்துக்கிறீங்களா இல்லையா? Because of Shubman Gill's absence, he is a fill-in captain. இப்போ நீங்களே என்ன சொல்றீங்க, there are a lot of youngsters in the team என்றீங்க. fair enough, அதையும் I'm not debating it. அப்படி இருக்கும்போது what kind of culture are you bringing in? இப்போ நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, சண்டை செய்யணும் அப்படின்றது. கடைசி வரைக்கும் ஒரு 5
ஏன்பா இவ்வளவுலாம் சொல்றீங்க? 2012 டூ பிளஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அந்த மாதிரி டிஃபென்ஸ் ஆடினாரு. எப்படி ஆடினாரு? எப்படி ஆடினாரு அங்க ஆஸ்திரேலியால போயிட்டு? அதாவது நாள் வந்துட்டு 77 ஃபார் 4 நாங்க. என் பக்கத்துல அவர் உக்காந்துருக்காரு. நான் வந்து அவர்கிட்ட சொல்றேன். அப்ப ஆஸ்திரேலியால கார்ல போவோம், பஸ் எல்லாம் கிடையாது. 4-5 கார் அப்படியே ஹோட்டல் போவோம். நான் கேட்டேன், இந்த மாதிரி 3 செஷன் இருக்கு, படுத்து படுத்து டிஃபென்ஸ் ஓவர் பை ஓவர் ஆடினா சூப்பரா இருக்கும், சேவ் பண்ணா கூட நல்லா இருக்கும், பர்த்ல ஏதாவது ஒரு சான்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு உடனே ஃபாஃப் டூ பிளஸி கேட்குறாரு, இந்த மாதிரி டூ யூ திங்க் தட் ஐ கேன் டூ தட் 90 ஓவர்ஸ் ஸ்பீடாக ஐம் பிளேயிங் ஃபார் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்? அதுக்கு நான் சொல்றேன், இதே ஒரு ஜாக் கேலிஸோ ஒரு ஏபி டிவில்லிஸோ அதை பண்ண பெரிய விஷயம் கிடையாது, பிகாஸ் இட் இஸ் எக்ஸ்பெக்டட் ஃப்ரம் தம். யாரா இவனத்த ஃபாஃப் டூ பிளஸ் யாருன்னு இருக்கானே, அதை தூக்கி போட்டா நாளைக்கு லஞ்சுக்கு அப்புறம் கேம் ஓவரு. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல நீ 90 ஓவர் ஆடி கொடுத்தீங்கன்னா நீ ரிட்டையர் ஆயிட்டு அதுக்கப்புறம் உங்க பேர பசங்க கூட உன்னை பத்தி அதை பேசுவாங்க அப்படின்னு ஒன்னு அப்படி பாக்குறாரு. அப்படியா? ஐ வில் கோ ஃபார் இட், ஐ டோன்ட் நோ வெதர் ஐ கேன் டூ இட், ஐ அம் கோயிங் ஃபார் இட், தேங்க்ஸ் ஸ்பீட் ஆஃப். ஸோ அதுக்கப்புறம் டெல்லி டெஸ்ட் மேட்ச் ஏபி டிவிலியர்ஸ்ட போய் கேட்டேன், ஒரே ஒரு ரிக்வஸ்ட், நீங்க ரவுண்ட் விக்கெட் டயக்னல் மிட் ஆஃப்லாம் எல்லாம் போட்டீங்கல்ல அந்த டெஸ்ட் மேட்ச் போட்டேன், அபாஸ் ஒரே ஒரு கேள்வி கேட்கட்டுமா? எஸ் ஸ்பீட் ஆஃப் அப்படின்னாரு. ஒரு 350 பால் பவுண்டரி அடிக்காம உங்களால ஆட முடியுமா அப்படின்னு. 350 பால் பவுண்டரி அடிக்காமலா அப்படின்னாரு. ஆட முடியும், ஆடினா இந்த டெஸ்ட் மேட்சாவது அட்லீஸ்ட் சேவ் பண்ணலாம், 2-0 இஸ் ஆல்வேஸ் பெட்டர் தேன் 3-0, I'll give a try பீடாக் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் நீங்க தூக்கி ஃபுல் டாஸ் போட்டீங்க மிட் ஆஃப் இல்லாம. அத அப்படிதான் அடிப்பாரு, அப்பதான் அடிப்பான்னு சொல்லி பால் இப்படி போட்டேன், ஞாபகம் இருக்கு. அவனை அடிக்க வச்சுதான் அப்புறம் கடைசியில எடுத்தோம் ஷார்ட் லெக். வெளியில வந்துட்டு சாரி பிடாக், ஐ ஹவ் நோ இன்டென்ஷன்ஸ் ஆஃப் ஸ்கோரிங் எ பவுண்டரி, ஐ ஜஸ்ட் புஷ்ட் இட் பிடாக், தேர் வாஸ் நோ மிடாக், 2 பவுண்டரிஸ் வெண்ட் ஆஃப்னாரு. ஸோ நீங்க அந்த கல்ச்சரை வந்து பில்ட் பண்ணி மோட்டிவேட் பண்ணோம். ஆஸ் அ கோச் நீங்க உள்ள போய் ஆட முடியாது, உள்ள போய் விக்கெட் எடுக்க முடியாது, ஆனா இந்த சொன்னீங்க பாருங்க இந்த சண்டை செய்யற கல்ச்சர், யூ மைட் ஃபால் ஆஃப். இப்ப நீங்க என்னதான் நாளைக்கு நீங்க மாறு தட்ட முடியாது, நான் அட்வைஸ் பண்ண ஆட்டாம் பாத்தியா, அதை கூட ஒரு கோமாளித்தனம் எதுவுமே கிடையாது. பட் வாட் ஆர் யூ பிரிங்கிங் இன்? இப்ப பண்டோட நேச்சர் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதே இறங்கி சுத்தின பண்ட் அது 6 போயிருந்துன்னா அவுட்ரேஜியஸ் ஷாட் அப்படிம்பாங்க. இல்லன்னு சொல்லுவ நீ சொல்லுவ நான் என்னைக்குமே சொன்னதில்ல, அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம்ல உட்கார்ந்து இருக்கும் போதே பக்கு பக்குன்னு அடிக்கும். ஏன்னா நான் அகைன் அகைன் ரிப்பீட்டேட்டிவா சொல்லியிருக்கேன், அந்த பையன் கிட்ட சூப்பர் கேம் இருக்கு, அவனுக்கு நல்ல டிஃபென்ஸும் இருக்கு, ஏன்டா இப்படி அவுட் ஆற, ஏன்டா இப்படி ஷார்ட் ஆடுறேன்னு என்னைக்குமே நான் ஃபீல் பண்ணது உண்டு. நான் இப்பவும் சொல்றேன், சரியான பிளேயர், சரியான பிளேயர். என்னைக்கு அவனே மாறி என்னைக்கு அவனே இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க போறானோ அன்னைக்குதான் இந்த மாற்றம் உருவாக்கும். ஏன்னா அவங்க கிட்ட இருக்கிற எக்ஸ்பேக்டர் நான் டினை பண்ணல. இப்போ ஒண்ணுமே கிடையாது, நேதன் ஹேசல் வந்து ஒரு வாட்டி ஆக்லாண்ட்ல அடிச்சாரு, ஞாபகம் இருக்கா? அவர் 200 ஆடு அடிச்சாரு. அவர் அதுக்காக அந்த 200 அடிச்சாங்கிறதுக்காக தினம் அப்படியே ஆடினாரு. ஒரு சில நாள் வரும், நீ கேபால் ஆடுற மாதிரி ஆடுறதுக்கு ஒரு சில நாள் வரும், ஒரு சில நாள் நீ சின்ன சுவாமி ஸ்டேடியம்ல அடிச்ச மாதிரி 100 வரும். எல்லா நாளும் அதே மாதிரி அடிக்க முடியாதியா. இத வந்து நான் சொல்லியிருக்கேன், அங்க உள்ள ட்ரெஸ்ஸிங் ரூம்லயும் இருந்திருக்கேன், இன்னைக்கு வெளியிலயும் இருக்கேன். அவனுக்கா தெரியுற வரைக்கும் யாருமே அதை மாத்த முடியாது. He himself has to put it upon himself. ஏன்னா நீ கேப்டனா இருக்கேன்னா உன்னை பார்த்து ஒரு 10 பேரை விளையாடணும், அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்தே ஆகணும். பீடம் இல்ல ஷா, இப்போ நான் சொல்றேன் பாருங்க, என்னோட ஷோல வந்து நம்ம இங்க ப்ரிவியூ பண்ணல, கடைசி 10 ரஞ்சி டிராஃபி மேட்ச்ல 3 தான் ரிசல்ட்டே வந்திருக்கு. 7 மேட்ச் டிரா கவுஹாட்டில. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 340. ஓகே, 340. most of the matches was involved with Assam. Assam நான் குறை சொல்லல, பட் Assam is not a top, one of the top 10 ரஞ்சி டிராஃபி டீம்ஸ். அவங்க இன்வால்வ் ஆகி 340ன்னா இப்ப நான் என்னோட ப்ரிவியூல சொன்னேன் இது ஒரு டிரா டெஸ்ட் மேட்ச்னு. After day 1 247 for 6, in my opinion India had their no India ahead 320க்கு அவங்க ஆல் அவுட் பண்ணிருந்தாங்கன்னா இந்தியாவோட ஒன் த டெஸ்ட் மேட்ச். ரெண்டாவது நீங்க ஒரு ட்வீட் போட்டீங்க 50 for no loss ன்னு. if India bat next 2 days India will go ahead. அது perfectly right. என்னோட ஷோலே 100%. ஏனா 2 நாள் ஆடுனாங்கன்னா 550 ரன் அடிச்சா சவுத் ஆப்பிரிக்கா பாக்கெட். 75 ரன் லீட்ஸ் இந்தியா எடுத்திருந்தாங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா அந்த மேட்சை தோத்துருப்பாங்க. அந்த முத்துசுவாமியும் வெரேனே பார்ட்னர்ஷிப் கொஞ்சம் டெவலப் ஆன உடனே நீங்க அந்த பாடி லாங்குவேஜ் அவங்க எங்க தோத்தாங்கன்னா 2வது நாளே டெஸ்ட் மேட்ச் தோத்தாங்க.
forget about South Africa going to 489. முதல்ல அந்த வெரேனே பார்ட்னர்ஷிப், அது மார்க்கோ ஆன்சன் வந்து பேட்ல ஸ்ப்ரிங் வச்ச மாதிரி அடிக்கிறாரு. 489 அடிச்சிருக்காங்க. இதே நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். the team which was run by Stephen Waugh and Ricky Ponting, ஆஸ்திரேலியால நீங்க ஒரு 489 ரன் பிரிஸ்பேன்ல அடிச்சீங்கன்னா அவங்களோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்திருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? அந்த காலத்துல திருப்பி அடிப்பாங்கயா, திருப்பி அடிப்பாங்க. இவ்வளவு நீ ஏன் சொல்ற? 2016-17 வான்கடையில மேட்ச் ஆடுறோம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் இங்கிலாந்து ஆடி கீட்டன் ஜென்னிங்ஸ் டெபுல 100, கீட்டன் ஜென்னிங்ஸ் 100, 450 ரன் அடிச்சாங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ். திருப்பி அடிச்சோம்யா. அண்டர் இன்ஃபேக்ட் பால் கொஞ்சம் நாள், ஐ மீன் வான்கடை உனக்கே தெரியும் கொஞ்சம் டர்ன்ஸ்னால ஈவனா திரும்பும். திருப்பி 600 ரன்ஸ் அடிச்சு இன்னிங்ஸ் டிஃபீட் அவங்க. சி தட்ஸ் சோ. நீ வந்து என்னன்னா, நீ வந்து கல்கட்டா மாதிரி விக்கெட்ல ஆடினா ஃபோர்த் இன்னிங்ஸ்ல உன்னால 150-160 ரன் சேஸ் பண்ண முடியணும். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நல்லா பேட்டிங் ஆடி யூ ஷுட் நோ ஹவு டு கெட் அஹெட். சரி ஓகே, அந்த மாதிரி விக்கெட் செட் ஆகலைன்னா நல்ல விக்கெட்ல ஆடும்போது ஆப்போசிஷன் 350-400 ரன் அடிச்சா நீ 150 ரன் லீட் எடுக்கிற அளவுக்கு பேட்டிங் ஆடணும். இது ரெண்டுமே பண்ண முடியாட்டி நீ எதுல விளையாடுவ? ஏன் பண்ண முடியல? நீங்க நீங்க சொல்றீங்களா இல்ல? நான் சொல்றேன் உனக்கு, நான் சொல்றேன் ஏன் பண்ண முடியலன்னு. கேம் அவேர்னஸ் இல்ல. இந்த கேம் வந்து இந்த செஷன் இப்படி ஆடினா நான் சொல்றேன், நான் பர்சனலா சொல்றேன், நான் பார்த்ததை வச்சு சொல்றேன். இந்த கேம் வந்து நான் இந்த செஷன் ஆடினா டே எண்ட்ல 270க்கு 2 இருப்பேங்கிறதே தெரியாது. ஒரு ஷாட் நீ இறங்கி 75 ரன்ல பேட்டிங் ஆடும்போது இறங்கி சுழற்ற. ஏன் சுழற்ற? ஏன்னா யூ பிலீவ் அடுத்தவன் வர அடிப்பான். உனக்கே தெரியும் டெஸ்ட் மேட்ச் கிரிக்கெட்ல நீ ஃபார்ம்ல இருக்கும் போது, நீ ரிதம்ல இருக்கும் போது நீ தானே பெரிய ஸ்கோர் அடிக்கணும். பின்னாடி வர பேட்ஸ்மேனுக்கு விட முடியுமா பீடா? நீ சொல்லு. 15 பேர் ஸ்குவாட்ல 11 பேருக்கு அடுத்த டெஸ்ட் மேட்ச் ஸ்குவாட்ல இருப்பனா பிளேயிங் லெவல்ல இருப்பனான்னு தெரியாது. இப்ப நான் சவுத் ஆப்பிரிக்கால அந்த ஒரு கிராம் ஸ்மித் கல்ச்சர்ல இருக்கும்போது 32 for 3, 47 for 4 டெய்லி பேசிஸ் சிரிச்சிட்டு இருப்பாங்க. எவனா ஒருத்த அடிப்பாண்டா, பவுச்சர் போய் அடிச்சிருவாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு எவனா ஒரு ஆல்ரவுண்டர் பால் ஹாரிஸ் போயிட்டு ஒரு 120 பால் ஆடிடுவாரு. தட்டி கொடுப்பாங்க. நான் ரொம்ப எக்ஸைட் ஆவேன். இந்த டாக்டர் மூசாஜி தட்டி கொடுப்பாரு. டோன்ட் வரி பாய், வில் கெட் டு 215 win the test match. ஓகே, அது எப்ப வரும் அப்படின்னா, you know that this is your role, you know that you are cemented your place, you know that you are going to have a fixed position in your team. அக்ஷர் பட்டேல் எங்க ஆட போறாரு தெரியாது, வாஷிங்டன் சுந்தர் எங்க ஆட போறாரு அவருக்கு தெரியாது, நிதிஷ் ரெட்டி எங்க ஆட போறாரு தெரியாது. இப்ப பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற கேம் அவேர்னஸ் நான் விட்டு தள்ளல. நீங்க சொல்றது கரெக்ட். அந்த 11 பேர்ல 8 பேர் பிளேயிங் லெவல் இருக்கிறவனுக்கு அவன் அடுத்த டெஸ்ட் மேட்ச் ஸ்குவாட்ல இருப்பானான்னு தெரியாது. அப்படிங்கும் போது கேம் அவேர்னஸ் இஸ் a form of confidence. அந்த கான்பிடன்ஸ் உனக்கு இல்ல. பண்ட் இறங்கி அதை அடிக்கிறாருன்னா பண்ட்டுக்கு தெரியும். பண்ட் has done lot of wonders for India in test cricket. இந்த டெஸ்ட் மேட்ச் சுத்தி அவுட் ஆனா கூட கவாஸ்கர் ஸ்டாப் இட் சொன்னா கூட அடுத்த மேட்ச் ஆடுவாரு பண்ட்டுக்கு தெரியும். சாய் சுதர்ஷனுக்கு தெரியுமா? தெரியாது. நிதிஷ் ரெட்டிக்கு தெரியுமா? தெரியாது. வாஷிங்டன் சுந்தருக்கு தெரியுமா? தெரியாது. அக்ஷர் பட்டேலுக்கு தெரியுமா? தெரியாது. துருள் சூரல் தெரியுமா? தெரியாது. உனக்கு தெரியாது, நீ எங்க இருக்கேன்னு தெரியாது. கேம் அவேர்னஸ் என்ன பொறுத்த வரைக்கும் இட்ஸ் a form of confidence. அந்த கான்பிடன்ஸ் எப்ப வரும்? நீ இருக்க போற, உன்னோட ரோல் இதுதான், என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்கன்னு. everyone in this team is fighting for their place. நாளைக்கு சுப்மான் கில் வந்தா யார் வெளியில போவாங்க இந்த பேட்டிங் ஆர்டர்ல தெரியாது. அப்படிங்கும் போது நீ என்ன பண்ணுவோம்? உன்னை காப்பாத்திக்க பாக்குற. உன்னை காப்பாத்திக்கிறதுக்காக நீ இந்தியன் டீமுக்கு கிரிக்கெட் அந்த ஹையஸ்ட் லெவல் நீ ஆடுறன்னா உன் மனசுல கேம் அவேர்னஸும் வராது, கான்பிடன்ஸும் வராது. யூ ஆர் பவுண்ட் டு ஃபெயில், யூ ஆர் எக்ஸ்பெக்டட் டு ஃபெயில். எனக்கு தெரிஞ்சது 12 வருஷம் புரோட்டியஸோட நான் இருந்த போது செலக்ஷன் மீட்டிங்ல உட்காருவேன். பிளேயரோட மைண்ட் செட்டை பத்தி தெரியும். எனக்கு தெரிஞ்சதை பத்தி நான் சொல்றேன். கான்பிடன்ஸ் நீ ஒரு பிளேயருக்கு நீ கொடுக்கலன்னா அவன்கிட்ட நீ கேம் அவேர்னஸும் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது, பர்ஃபார்மன்ஸும் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஐ மேட் சவுண்ட் நான்சென்ஸ், பட் திஸ் இஸ் வாட் ஐ honestly feel. I don't have anything to add, Peter. ஜெனுவினா சொல்றேன். நீ கடைசியா இந்த சொன்ன பாயிண்ட் வந்து ஹிட் த ஹோம் ரன். நான் உங்ககிட்ட நான் எப்பவுமே எப்படி பார்ப்பேன்னா, ஒரு விஷயத்த வந்து ஏதாவது ஒண்ணு தப்பா நடந்துருச்சு அப்படின்னாலே வந்து யாரையாவது பலி கேட்போம் நம்ம. அதாவது இவரை வேலையை விட்டு தூக்கிடு, அவர் அமைச்சிரு, அந்த மாதிரி கேட்கறது வந்து எனக்கு ரொம்ப ஹெல்த்தியா படாது. ஒரு டீம் என்வரான்மெண்ட் இருக்கிற இடத்துல இட்ஸ் நாட் அ ஹெல்த்தி ஃபேசட். அதனால ஐ வாஸ் ட்ரைங் டு டிக் டீப்பர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு தெரியும் எனக்கு ஸ்டெபிலிட்டி இல்லை, எனக்கு இன்செக்யூரா நீ இருக்கிற மாதிரி சொல்ற மாதிரி நடக்குது அப்படின்னா
ஐ வில் வாண்ட் டு ஃபைட் அண்ட் ப்ரூவ் மை செல்ஃப். எனக்கு அந்த ஒரு சின்ன விஷயத்துல லெட் டவுனா இருந்தது, சண்டை செய்யலையே அப்படிங்கிற ஒரு சின்ன வருத்தம் இருந்தது வழிய. டோட்டலி வித் யூ, டோட்டலி வித் யூ. இன்செக்யூரிட்டியால ஒரு பிளேயர் வந்து நல்லா விளையாடவே முடியாது. டீம் என்வரான்மெண்ட், அட்மாஸ்பியர் அப்படின்னு சொல்லும் போது இது எப்படி வருது? ஒரு பிளேயர் ஹாப்பியா செக்யூரா அந்த அட்மாஸ்பியரே நல்லா இருந்ததுன்னா அவங்களோட பெஸ்ட் வெளியில வரும். சோ நீ சொல்றது வந்து கம்ப்ளீட்டா நான் அக்ரி பண்றேன். நான் வந்து என்னோட நீ பேசினது எல்லாமே வந்து ஃப்ரம் அ பாயிண்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட், பிளேயரோட செக்யூரிட்டி, அதெல்லாம். நான் பேசினது எல்லாமே கிரிக்கெட்டிங் பாயிண்ட்ஸ். அதாவது ஏன் வந்து டிஃபென்ஸ் ஒன்னால ஆட முடியல, ஏன் டிக் டீப்பர் பண்ண முடியல. இது வந்து இட் இஸ் எ லேயர்டு ப்ராசஸ். ஸ்பின் ஆடி பழக்கமே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் சென்னிரன் முத்துசாமி வந்த உடனே சாய் சுதர்சன் சிக்குன்னு வாங்கின்னு போச்சு. நான் லைட்டா ஆடி போயிட்டேன். நேர் பால இன்சைட் த லைன் ஆடி ஃபர்ஸ்ட் ஸ்லிப்ல கேட்ச். 10 பால்ல இருந்து 15 பால் ஃபுல் டாஸ் ஷார்ட் பால், ஃபுல் டாஸ் ஷார்ட் பால்னு போட்டிருக்காங்க. ஒரு பால கூட பவுண்டரிக்கு புட்டவே பண்ணல. ஜீரோ இன்டென்ட் இன் டிஃபென்ஸ். இதெல்லாம் எங்கேருந்து வருது அப்படின்னு யோசிக்கும் போது, ஒன்னு டெக்னிக்கல் டாக்டிக்கல் நான் சொல்றது, ரெண்டாவது நீ சொல்றது இன்செக்யூரிட்டி. ஐயோ செவ்வள டிஃபென்ஸ் ஆடுறா, இந்த பால் பவுண்டரிக்கு போனா என்ன ஃபுல்லா டிஃபென்ஸ் ஆடு. ரெண்டு லேயருமே இருக்கு. இதுல எதெல்லாம் ரொம்ப முக்கியங்கிறது நம்ம ஆடியன்ஸ் ஆஸ் யூசுவல் கமெண்ட் செக்ஷன்ல விடுங்க. பட் ஆல் இன் ஆல் ஒரு ஹர்ட்ல இருந்து நான் சொன்னேன் எஸ் பீட் ஃபினிஷ் பண்ணுங்க. ஜாக் ரூடால்ஃப் அப்படின்னு ஒரு பிளேயர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த ஆஸ்திரேலியால வந்து டிரா பண்ணானே. அண்ட் அல்வைரோ பீட்டர்சன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆல்வைரோ பீட்டர்சன் கேள்விப்பட்டிருக்கேன். டெபுல கொல்கட்டால செஞ்சுரி அடிச்சார் அவரு. ஓகே, when he made his test debut. அதுக்கப்புறம் இன் அண்ட் அவுட்டு வந்தபோது கேரி காஸ்டன் தான் ஹெட் கோச். தொடர்ந்து ஒரு 3 டெஸ்ட் மேட்ச் ஃபெயில் ஆனார். நான் வந்து அவர்கிட்ட போய் சொன்னேன், கேரி கான்ஃபிடன்ஸ் இல்லாத மாதிரி தெரியுது, கொஞ்சம் வந்துட்டு டெக்னிக்கல் ஃப்ளா வேற இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னோடனே, உன்னோட டெக்னிக்கல் அப்சர்வேஷன்ஸை மட்டும் எனக்கு அனுப்பு, அப்புறம் நாளைக்கு நான் அவனை 10 மணிக்கு நான் பார்க்குறேன், நீ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துரு 10 மணிக்கு அப்படின்னாரு. கூப்பிட்டு அவர் பேசினாரு. அல்வைரோ அப்படின்னாரு, ஹவ் ஆர் யூ ஃபீலிங் அப்படின்னாரு. பிட் டவுன் பட் ஓகே அப்படின்னாரு. We got 2 more test matches in this series. You will play all the test matches, and I don't want you to worry about your performance. You here because you have scored truckload of runs in the domestic cricket. You have commanded your players here. Okay, I want you to put a smile. I want you to take the hurt that you have not performed, but I can guarantee you you're going to play the next 2 test matches. Okay, happy? ஹெடிங்லேல 151. அடுத்த டெஸ்ட் மேட்ச். அந்த டெஸ்ட் மேட்ச் ஓவர்ல சவுத் ஆப்பிரிக்கா 620 for 2, அல்வைரோ பீட்டர்சன் 0. கேன் யூ பிலீவ் வாட் ஐ அம் சேயிங்? ஆம்லா 313, கிராம் ஸ்மித் 150, ஜாக் காலிஸ் 200, அல்வைரோ பீட்டர்சன் 0. கூப்பிட்டு கேரி காஸ்டன் சொல்றாரு, இன்னும் 2 டெஸ்ட் மேட்ச் நீ ஆட போறேன்னு. 100 அடிச்சுட்டு பேட்டை காட்டினார் ஹெடிங்லேல. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, அவருக்கு எப்படின்னா அந்த ஒரு செல்ஃப் பிலாங்கிங். ஓகே, நான் இருக்கேன் டீம்ல, என்ன அசைக்க முடியாது, ஐ கேன் பிளே த வே ஐ வாண்ட், not worrying about my performance, not worrying about getting dropped, not worrying about losing my place. ஜாக் ரூடால்ஃப் அதே கேஸ் தான். நியூசிலாந்துல கூப்பிட்டா தான் சொன்னாரு, 3 வருஷம் ரன் அடிச்சு திருப்பி டீம்ல வந்திருக்க, கவலைப்படாத, ஆங்ஸைட்டின்றத உடு, ஃபெயில் ஆனா பரவாயில்ல, இப்ப நாங்க ஆட போற 3 டெஸ்ட் மேட்ச் நீ தான் ஆடுவ. ஸோ இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ நான் உங்களை கேட்குறேன், அடுத்த மேட்ச் இவர் ஆடுவாரான்னா நீங்க கஷ்டம்தான் அப்படின்றீங்க. அப்படிங்கும் போது இன்னொன்னு ஒண்ணு சொல்ற பாருங்க, ஐ எம் நெவர் அ பர்சன் ஹூ வில் கோ அகேன்ஸ்ட் அன் இண்டிவிஜுவல். ஓகே, ஐ எம் நாட் கோயிங் அகேன்ஸ்ட் கம்பீர். I am telling you the way the team is managed, the way the team is succumbing, this team is good enough to put a performance on paper than what the entire world is seeing. நான் ஐ எம் நெவர் அ பர்சன் ஹூ வில் கோ அகேன்ஸ்ட் எனிஒன். என்னோட தாட்ஸை நான் சொல்றேன், வாட் வேஸ் இந்தியன் டீம் கேன் இம்ப்ரூவ்னு, அவ்வளவுதானே ஒழிய ஐ எம் நெவர் அகேன்ஸ்ட் எனி இண்டிவிஜுவல். எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறது அப்படியும் நிறைய பேருக்கு தாட் ப்ராசஸ் இருக்கும். எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்ல இம்ப்ரூவ் பண்ணலாம், கொஞ்சம் டர்னிங் பிச்சஸ்ல விளையாட ஆரம்பிக்கலாம், ஸ்பின்னுக்கு அகேன்ஸ்டா டிஃபென்ஸை சாலிட் பண்ணலாம், ஒரு ஸ்பின் கபர்ட், ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் கபர்டை ரெடி பண்ணலாம், டெஸ்ட்டுக்குன்னு ஒரு டீமை உருவாக்கி, வெறும் ஆப்வியஸ்லி இன்னைக்கு வந்து ஐபிஎல்ல விளையாடுற பர்ஃபார்மன்சஸ் நிறைய வந்து கன்சிடர் பண்ணப்படுது. டெஸ்ட்டுக்குன்னு ஒரு மாதிரி ஸ்பெஷலிஸ்ட் டீம் எடுக்கலாம், அந்த மாதிரி கொஞ்சம் ப்ரையாரிட்டைஸ் பண்ணலாம், ரஞ்சி டிராஃபி ஜெயிக்கிற வின்னர்ஸ்க்கு கொஞ்சம் ஃபிலிப் கொடுக்கலாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் என்னோட தாட் ப்ராசஸ். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி பர்ஃபார்மன்ஸ் ரெண்டாவது மேட்சுக்கு போயிட்டு எவன்லாம் சண்டை செய்ய தயாரா இருக்கணும் அவனை பேக் பண்ணி எடுத்துன்னு வரலாம் மேட்சுக்கு. ஆட்டிடியூட் வந்து பர்ஃபார்மன்சஸ் வெளியே எடுத்துட்டு வரும். ஆட்டிடியூட் ஃபர்ஸ்ட், கேமே நெக்ஸ்ட் தான் அப்படிங்கிறது என்னோட தாட் ப்ராசஸ். ஒரு நல்ல ஒரு ஹர்ட்டான பொசிஷன்ல இருக்கும். பட் திஸ் இஸ் a position that the Indian team has been in the past.
ஒரு வந்து ஒரு தோனில இருந்து டிரான்சிஷன் நடக்கும்போது இதே பொசிஷன்ல இருந்திருக்கும். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு ராகுல் டிராவிட், சச்சின் டெண்டுல்கர், கங்குலி அவங்க எல்லாம் ஒரு பொசிஷனுக்கு வரும்போது இதே மாதிரி பொசிஷன்ல இந்தியன் டீம் இருந்திருக்கும். இது ஒன்றும் புதுசு கிடையாது. வாட் இஸ் த வே ஃபார்வர்ட் அப்படின்னு பாக்கணுங்கிறது தான் எப்போதுமே என்னோட தாழ்மையான ஒரு கருத்து. காமெண்ட் செக்ஷன்ல நீங்க உங்களோட கருத்துக்களை விடுங்க. இன்செக்யூரிட்டி அதெல்லாம் நிறைய இன்னைக்கு ஆக்சுவலி பீடாக் வந்து பின்னி பெடல் எடுத்துட்டான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் சுமார் தான், படம் சரியில்லை பீடாக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நான் கேட்ட கேள்வி எல்லாம் அப்படியே மழுப்புனா, ரெண்டாவது ஹாஃப்ல பயப்புல சூப்பரா பினிஷ் பண்ணி விட்டான். ஜெயிலர் படத்துல இன்டர்வல் சீன் மாதிரி லாஸ்ட் ஹாஃப் பிலாங்ஸ் டு பீடாக். உங்க கருத்துக்களை நீங்க காமெண்ட் செக்ஷன்ல விடுங்க, டெஃபினட்டா நாங்க படிப்போம். பட் இந்தியன் டீமுக்கு இது ஒரு கடுமையான சூழ்நிலையை மட்டுமே வழிய இதுல இருந்து மேல வரதுக்கு கத்துக்கிட்டு மேல வரதுக்கு யாரெல்லாம் தயாரா இருக்காங்க அதுல இருந்து திருப்பி சாம்பியன் கிரிக்கெட்டர்ஸ் வருவாங்க. இதுல எந்த விதமான சந்தேகமே இல்லை எனக்கு. ஆஸ் யூஷுவல் தேங்க்யூ சோ மச் ஜாயினிங் அஸ் ஆன் திஸ் எபிசோட். ரொம்ப முக்கியமா அடுத்த எபிசோட்ல சவுத் ஆப்பிரிக்கால இருந்து ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் ஒரு கொலாபரேஷனுக்கு வராரு. சவுத் ஆப்பிரிக்கா என்ன கரெக்டா பண்ணாங்க, இந்தியா என்ன பெட்டரா பண்ணிருக்கலாம் அவரும் பேசுவாரு. அந்த கொலாபரேஷன் வீடியோ வெயிட் பண்ணுங்க. அண்டில் தென் தேங்க்யூ சோ மச் ஃபார் ஜாயினிங்.